ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் பிரியா ஐடியாஸ். இன்றைக்கி நாம் சாமை அரிசியில் நல்ல பொலன்னு ஒரு தேங்காய் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சுகர் இருக்கவங்க, டயட்டில் இருக்கவங்கெல்லாம் சிறுதானியமும் சாப்பிடணும், ஆனால் அதை டேஸ்ட்டாகவும் சாப்பிடணுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ இதில் நம்ம அலசின சாமை அரிசியை சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதிக்கணும். ஒரு 2 மினிட்ஸ் இது நல்லா கொதிச்சாலே போதும், சீக்கிரமாகவே வெந்துடும். ரொம்ப நேரம் விட்டிங்கன்னா குழஞ்சிரும். பாருங்கள், இந்த அளவுக்கு அந்த அரிசி உடஞ்சி வந்ததுன்னா போதும். இதை எடுத்து வடிச்சிருங்க. இப்போ இதை நான் எடுத்து வேறு ஒரு பாத்திரத்தில் வடித்து வச்சிட போகிறேன். அடுத்து ஒரு வடைச்சட்டியில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க. அதில் கொஞ்சம் நிலக்கடலை சேர்த்துக்கலாம். நிலக்கடலை சேர்த்து அதை வறுத்துக்கலாம். நிலக்கடலை நல்லா வறுத்ததுக்கப்புறமா இது கூடவே நம்ம உடைச்ச கேஷ்யூவும் கொஞ்சம் சேர்த்து அதையும் நல்லா வறுத்துக்கலாம். கேஷ்யூவும் நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் இதில் நாம் கீரின பச்சை மிளகாய் 2, ஒரு 3 வரமிளகாய் கிள்ளி வச்சுருக்கோம், கொஞ்சம் கருவேப்பிலை, இதையும் சேர்த்து வணக்கிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வணங்கினதுக்கப்புறம் இதில் நம்ம துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் சும்மா கிளறி விட்டால் போதும். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் வறுத்திங்கன்னா அது ரொம்ப ட்ரை ஆகிடும், ரைஸும் ரொம்ப ட்ரையாக இருக்கும். இதை வணக்கும் பொழுதே நீங்கள் ரைஸ்க்கும் சேர்த்து உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு எல்லாத்தோட நல்லா கலந்து விட்டுருங்க. கடைசியாக போட்டால் நல்லா மிக்ஸ் ஆகாது. இப்போ எல்லாம் சேர்ந்து நல்லா கலந்ததுக்கப்புறமா நீங்கள் இதில் வடித்து வச்ச சாமை சாதத்தை சேர்த்துடலாம். பாருங்கள் எப்படி பொலன்னு இருக்குன்னு. இது நீங்கள் ரொம்ப நேரம் வேக விட்டீங்கன்னா குழஞ்சிரும், ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். இந்த மாதிரி தனித்தனியாக வராது. அரிசியை நீங்கள் தண்ணி நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ்லேயே செக் பண்ணி எடுத்துருங்க. அது உடஞ்ச மாதிரி இந்த பாப்கார்ன் பொரியும் இல்லையா, அந்த மாதிரி வந்துடும். அப்போவே நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்ப நேரம் விட்டால் கண்டிப்பாக குழஞ்சிரும், இந்த மாதிரி சாதம் வராது. கடைசியாக இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இந்த சுகர் எதுக்காகனா, தேங்காய் சாதம் எப்போவுமே கொஞ்சம் டைம் ஆக ட்ரையான மாதிரி ஆகிடும். சுகர் சேர்த்தோன்னா அந்த ஈரப்பதம் அப்படியே இருக்கும், அந்த மாதிரி ட்ரை ஆகாது. அதுக்காக தான் நம்ம சுகர் சேர்க்குறோம். அவ்வளோதான், சூப்பர் டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான தேங்காய் சாதம் ரெடி ஆகிடுச்சு. மில்லட் சாப்பிட பிடிக்காதவங்க கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிடுவாங்க. ஈவன் குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. லஞ்ச் பாக்ஸ்க்கு பேக் பண்ணி கொடுக்கறதுக்கு இது ஒரு சூப்பர் ரெசிபி கூட. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இதே மாதிரி இனி சூப்பர் ஐடியாஸ்க்கு பிரியா ஐடியாஸை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.